நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தீர்வர்த்தனை காட்டுறப்பதான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் உருவத்துல இருக்கக்கூடிய இந்த அம்மன் சிலையோட முகம் பாத்தீங்கன்னா தீர்வர்த்தனை காட்டுறப்ப எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஒரு சில சமயங்கள்ல பாக்குற மாதிரியும் மற்ற சில சமயங்கள்ல முறைக்கிற மாதிரியும் அதே சமயத்துல சிரிக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அம்மன் முகத்துல திருவர்த்தனை காட்டுறப்ப ஏற்படக்கூடிய நிழல்னால தான் இப்படி ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பத்தி குறிப்பா சொல்லணும்னா அம்மனுடைய முகம் மாறுறதுக்கு காரணமே நிழல் தாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா வெளிச்சத்துக்கு முன்னிலேயே அம்மனுடைய முகம் பாத்தீங்கன்னா மாறதான் செஞ்சிருக்கு. ரெண்டாயிரத்தி 15 வருஷம் இந்தியாவில் புனேல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா புனேல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கும் வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று திரண்டு நின்று இருக்கிறாங்க. இப்படி இந்த மக்கள் ஒட்டுமொத்த பேரும் என்னத்தை தான் கோயிலுக்குள்ள இப்படி வித்தியாசமா பாக்குறாங்கன்னு உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சிலை கண்கள்ல பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே கோயிலுக்கும் வெளியில நின்னுக்கிட்டு ஒவ்வொருத்தருமே பயங்கர ஆச்சரியத்தோட தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை யாரோ ஒருத்தங்க ரொம்பவே ஜூம் பண்ணி தான் ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. அந்த கோவில்ல ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருந்திருக்கலாம்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தருமே சொல்லியிருக்காங்க. அது எப்படி எக்ஸாக்டா கண்ணிலிருந்து மட்டும் தான் தண்ணி வருதுங்கிறது எல்லாரையுமே பயங்கரமா குழப்பமடைய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குறதுக்கு அப்படியே அம்மன் சிலை அழுகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹிந்து டெம்பிளாக இருக்கட்டும், அந்த டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு இல்லைனா அபிஷேகங்கள் நடக்கிறப்போ ஒரு விஷயத்த நல்லாவே நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கடவுளை நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல வழிபடுறப்ப அந்த இடத்துக்கு மேல ஒரு பருந்து பறக்கிறத எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதை பத்தி குறிப்பா சொல்லலாம், தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியாத ஒரு மர்மமான புதிரை தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களை சில பேருக்கு கூட இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குதுங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா தான் இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது கேரளால கடவுளுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு நடக்கிறப்ப அந்த இடத்துக்கு மேல ஒரு பருந்து பறக்கிறப்ப தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பருந்து அந்த ஒரு இடத்துல சாதாரணமா பறக்கல, அந்த இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வட்டம் அடிச்சுக்கிட்டே பறந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த பருந்து எதற்காக இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா வட்டம் அடிச்சு வானத்துல பறக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இதை பத்தி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஹைதராபாத்ல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வெளியில இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோட ஃபேஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அந்த சுவற்றில் யாராவது ஒருத்தங்க வரைஞ்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதையும் பார்த்தீங்கன்னா இவங்க வரைஞ்சி வைக்கல, இது உண்மைதானு சொல்லி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. நிலா வெளிச்சத்துல மரத்தோட நிழல்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உருவம் தெரியவே செஞ்சிருக்கு. அதுலயும் இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஹனுமான், அதாவது ஆஞ்சநேயரோட முகம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலயும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வெளியில இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவற்றில் தான் இந்த ஒரு உருவம் தெரிய செஞ்சிருக்கு. இதை பயங்கர ஆச்சரியமா பார்க்கறது மட்டும் இல்லாம ஆளாளுக்கு இதை வீடியோ எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மரத்தோட வேர்ல இருந்து ஒரு சிவலிங்கத்தை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்தியாவுல தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேஸ்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து மரத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு பாத்துருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதை தோன்றப்பதான் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சிவலிங்கமே கிடைக்க செஞ்சிருக்கு. அதன் பிறகு ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு அந்த மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அதன் பிறகு அதை வணங்கியிருக்கிறாங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டு மண்ணுல பொதிக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்தை ஒவ்வொருத்தருமே பயங்கர ஆச்சரியத்தோட தான் பார்க்க செஞ்சிருக்காங்க.
இந்த உலகத்துல எந்த ஒரு விதத்திலையும் யாராலையுமே ஒரு சரியான விடை தர முடியாத வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு சாய்பாபா கோயில்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட காட்சிகள் தான் இது. ஏன்னா பாக்குறதுக்கு வயசான தோற்றத்துல வெள்ளை நிற உடையில வரக்கூடிய இந்த நபரை எல்லாருமே சாய்பாபான்னு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டது எக்ஸாக்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா டெம்பிள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால தான். இந்த சாய்பாபா கோயிலுக்குள்ள உள்ள வந்த இந்த நபர் பாத்தீங்கன்னா வெளியில போகவே இல்லைங்கிறத தான் நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த நபர் கோயிலுக்குள்ள வந்ததுமே மாயமான முறையில மறைஞ்சு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் மறைக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்துகிட்டு வருது. சாய்பாபான்னு நம்பக்கூடிய இந்த நபரை கடைசியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2 மனிதர்கள் தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல சாய்பாபா மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபர் யாருங்கிறத அந்த 2 பேர்கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும். நீங்க பாக்குற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்தியாவுல டெல்லியில தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரண நிலைமையில தான் அந்த ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதன் பிறகு மனிதனோட உருவத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வானத்துல பறந்துகிட்டு இருந்திருக்காங்க. இத உடனே பார்த்தா அந்த கேமராமேன் பாத்தீங்கன்னா இதையும் வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. மனிதனோட உருவளவுல இருக்கக்கூடிய அது பாத்தீங்கன்னா வானத்துல ரொம்ப நேரமா பறந்துகிட்டு நின்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு என்ன நினைச்சிருந்து தெரியல அந்த ஒரு இடத்துல இருந்து போக செஞ்சிருக்கு. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் பயங்கர ஆச்சரியத்தோட பார்க்க செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த வீடியோல இருக்கக்கூடியது ஒரு ஏலியனா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏலியன் வானத்துல பறக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டிப்பா தேவை. ஆனா எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் இல்லாம பறக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடவுளா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்லயும் சோசியல் மீடியாக்களையும் இது மாதிரி வைரல் ஆகக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையோட வாய்ப்பகுதியில பால் வைக்கிறப்ப அந்த பால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உறிஞ்சப்படுறத நீங்களே பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பூன்ல பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாலை பார்த்தீங்கன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையோட வாய்ப்பகுதியில் வைக்கிறப்ப அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலை குடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இது ஏமாத்து வேலை, சிலை உருவாக்கப்பட்ட மெட்டீரியல் அப்படி இருக்கலாம், அது பாலை உறிஞ்சக்கூடிய தன்மையை இருந்திருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு மெட்டீரியலும் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா எந்த ஒரு திரவத்தையும் உறிஞ்சறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலயும் இந்த சிலைகளோட வாய்ப்பகுதியில் வைக்கிறப்ப மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பால் உறிஞ்சப்பட்டிருக்கு. மவுண்ட் கைலாஷ்ல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. ஏன்னா பயங்கரமான பணியில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமா உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த நபர் அந்த ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸே இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆர்மில ஒர்க் பண்ணக்கூடிய யாரோ ஒரு நபர் அந்த இடத்துல சுத்தி பார்க்கலான்னு போறப்பதான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. அப்போதைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு இந்த நபர் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. -45 டிகிரி டெம்பரேச்சர்ல தான் அந்த ஒரு இடமே இருக்க செஞ்சிருக்கு. இந்த -45 டிகிரி டெம்பரேச்சர்ல உடல்ல இருக்கக்கூடிய ரத்தமே உறிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஒரு நபர் அசால்ட்டா அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு எழுந்திருச்சு வந்திருக்காரு.